இன்றைய அன்றாட மன்னாவில் பகுதி 1 நானும் என் தேவனும். பார்ப்போம் வசனத்தை. கர்த்தர் என் தேவன், அவரே என்னை சிருஷ்டித்தவர், அவரே என்னை அன்போடு தேடி வந்தவர், என்னை மீட்டு கொண்டவர். கர்த்தரை தஞ்சமாக கொண்ட நான் பாக்கியமுள்ளவன். சங்கீதம் 144 அதிகாரம் 15 வசனம். என் தேவன் என் சிருஷ்டிகர்த்தர், வானத்தையும் அவர் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். சங்கீதம் 121 அதிகாரம் 2 வசனம். கர்த்தர் என் ஆண்டவர், அவர் என்னை ஆண்டு வழி நடத்துபவர், என்மேல் முழு ஆளுகையும் அவருக்கு உண்டு. சங்கீதம் 95 அதிகாரம் 7 வசனம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனம். என் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 104 அதிகாரம் 1 வசனம். என் கர்த்தர் பெரியவர், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலே மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சங்கீதம் 48 அதிகாரம் 1 வசனம். என்னுடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலன் உள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. சங்கீதம் 147 அதிகாரம் 5 வசனம். அப்ரஹாம் மரித்தார், என் இயேசுவோ அப்ரஹாமிலும் பெரியவராய் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். யோவான் 8 அதிகாரம் 53 வசனம். யாக்கோப்பு இஸ்ரவேலருக்கு கிணத்தை கொடுத்தார். யோவான் 4 அதிகாரம் 12 வசனம். ஆனால் கர்த்தரோ யாக்கோப்பிலும் பெரியவராய் எனக்கு பாவம் மன்னிப்பையும் தெய்வீக சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் தந்தருளி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இது பகுதி 1.